ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அசிம்டோட்டிக் நோட்டேஷன். அசிம்டோட்டிக் நோட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 நோட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிக் ஓ நோட்டேஷன், அடுத்து வந்து தீட்டா நோட்டேஷன், அடுத்து ஒமேகா நோட்டேஷன். ஓகேவா? இப்போ இந்த 3 நோட்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறதோட அனாலிசிஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அல்காரிதம் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அந்த அல்காரிதம் வந்து எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நிறைய இது நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, ஒர்ஸ்ட் கேஸ்னா என்ன, பெஸ்ட் கேஸ்னா என்ன, ஆவரேஜ் கேஸ்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம அந்த விஷயத்தை தான் பார்க்குறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக ஏற்கனவே சொன்னதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறேன். ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு 10 நம்பர் இருக்கு. 10 நம்பர்ல நம்ம ஒரு நம்பரை தேடிட்டு இருக்கோம். அந்த நம்பர் 10வது நம்பராக இருந்தது அப்படின்னா, நம்ம மொத்தம் அந்த அறையில் இருக்கிற அந்த 10 நம்பரையும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருந்தாதான் நம்மளுக்கு அந்த 10வது நம்பர் கிடைக்கும். அப்ப அதுதான் வந்து ஒர்ஸ்ட் கேஸ். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விதமும் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தேடுற அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த அறையில இல்லாமையே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து ஒர்ஸ்ட் கேஸ் தான். அப்ப அந்த ஒர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் பண்றதுக்கு பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிக் ஓ நோட்டேஷன்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நோட்டேஷன்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம அல்காரிதமா அனலைஸ் பண்ணணும். அல்காரிதமா அனலைஸ் பண்ணிட்டு இது எவ்வளோ டைம்ல நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப அதை வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த 3 நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பிக் ஓ நோட்டேஷன் பார்ப்போம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இனிஷியலா சொல்றேன். இது ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது இன்புட் சைஸ், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது வந்து ரன் டைம். அதாவது அந்த அல்காரிதமோட ரன் டைம் எவ்வளோ அப்படின்றத டினோட் பண்றதுக்காக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்புட் சைஸ் கூட கூட நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற அந்த ரன்னிங் டைமும் வந்து கூடிக்கிட்டே போகும். அதுதான் இந்த நம்ம கர்வ்ல வந்து காமிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் நம்மளுக்கு இங்க கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இங்க ரன்னிங் டைமும் அதிகமாகிக்கிட்டே போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க 2 நம்பரை தேடணும், 2 நம்பர்ல எது பெருசுன்னு கேட்டா நம்ம உடனே பதில் சொல்லிடுவோம். ஆனா இப்ப அதே இது ஒரு 20 நம்பர்ல சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப அதே இது 50 நம்பர்ல சொல்லணும் அப்படின்னா அது இன்னும் அதிகமா டைம் எடுக்கும் இல்லையா? அப்ப இந்த விஷயத்த தான் வந்து நம்ம என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிக் ஓ நோட்டேஷன்ல பார்க்க போறோம். இப்ப இதுல எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற நம்ம ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான அப்பர் பவுண்ட் என்னது, அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு நியரஸ்ட் டைட்டஸ்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூ என்னது. அப்பர் பவுண்ட் வேல்யூ என்னதுன்னா எவ்வளோ மேக்ஸிமம் டைம் வந்து அது அந்த பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்குண்டான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப் ஆஃப் என், இதுக்கு பேர் வந்து பிலாங்ஸ் டு பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். ஓகேவா? இப்போ இதை வந்து இப்படிதான் வாசிக்கணும். எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் வாசிக்கணும். நான் எழுதியிருக்கேன் அதை அப்படியே. இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கறத வந்து அடுத்து சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டு ஜி ஆஃப் என் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் ஆல், இதுக்கு பேர் வந்து ஃபார் ஆல். வி போட்டு அதுல ஒரு கோடு போட்டாங்கன்னா ஃபார் ஆல்னு அர்த்தம். என் கிரேட்டர் தென் என் நாட், அதாவது என் நாட்னு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இந்த சி இன்டு ஜி ஆஃப் என் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கர்வோட வேல்யூ பாத்தீங்கன்னா எப்ப கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என் நாட்ல தான் கூடும். என் நாட் வரைக்கும் அதோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும். என் நாட்டை பார்த்த உடனே அந்த வேல்யூ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். எஃப் ஆஃப் என்னோட வேல்யூவோட இது வந்து அதிகமா இருக்கும். இப்ப இந்த இதோட பக்கத்துல நியரஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சி இன்டு ஜி ஆஃப் என்னன்றது இந்த அப்பர் பவுண்ட் வேல்யூ. அது வந்து எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் என்னோட கூட இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எப்ப அப்படின்னா இந்த என் நாட்டுக்கு மேல போகும்போது என் நாட்டோட வேல்யூ என்னோட வேல்யூ என் நாட்டோட பெருசா இருந்துச்சுன்னா, என்னோட வேல்யூ வந்து இது ஃபுல்லா கீழே இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லா என் தான். அப்ப என் நாட்டுக்கு மேல இந்த பக்கம் வருது அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கூடுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கொடுத்திருக்காங்க. அதையும் கீழே எழுதியிருக்கேன். ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் அபவ் என் நாட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் என் இஸ் லெஸ். வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் என் இஸ் லெஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு மேல சி இன்டு ஜி ஆஃப் என் வந்து கூடிரும், எஃப் ஆஃப் என் வந்து கம்மியாயிரும். அதுதான் அங்க எழுதியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம ஏன் வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், ஏன் இந்த கிராஃப்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம வந்து நம்ம அல்காரிதம் நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான். இப்ப பாருங்க இங்க என்ன எழுதிருக்காங்கன்னு, பிகாஸ் we are going to see how our algorithm is behaving for the input value infinity. அதாவது எவ்வளோ பெரிய வேல்யூ நம்ம இன்புட்டா கொடுத்தாலும் அந்த பெரிய வேல்யூக்கு அந்த அல்காரிதம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறத தெரியணும் இல்லையா? அப்ப அதுக்காக தான் வந்து இந்த கிராஃப் இந்த இதெல்லாமே நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம இதுதான் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் 3n+2 ஈக்குவல் டு பிக் O ஆஃப் n. இதுதான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்ப இதுல பிக் O ஆஃப் n வந்து நம்ம g ஆஃப் n எடுத்துக்கிறோம், இதை வந்து f ஆஃப் n எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே அதான் கொடுத்துருக்கோம், f ஆஃப் n பிலாங்ஸ் டு பிக் O ஆஃப் g ஆஃப் n அப்படிங்கிறதுனால இங்க நம்ம g ஆஃப் n அப்படின்றத அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இப்ப என்ன செய்யணும் நம்மளுக்கு? அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூவை விட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூ கம்மியா இருக்கணும் இல்லையா? இப்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம அசியூம் பண்ண வேண்டியது, இங்க எல்லாமே அசம்ஷன்ல தான் போகும். நம்ம அசியூம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வலது பக்கம் வேல்யூ பெருசா இருக்கணும், இடது பக்கம் சின்னதா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப 3n+2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3n+2 போட்டா ஈக்குவல் ஆயிரும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஆனா இதை விட இது கம்மியா அப்படின்னு கேட்டா நம்ம கம்மின்னு சொல்ல முடியாது, ஃபால்ஸ் இல்லையா? அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூ வந்து பெருசா இருக்கணும், இது சிறுசா இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? இப்ப இங்க 3n இருக்கா, 3n+2 இருக்கு, இங்க 3n+3 போட்டாலும் அது பெருசுதான் இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதே வேல்யூ நம்ம இங்க எடுத்து போடுறோம் இனிஷியலா, அதான் இங்க எழுதிருக்காங்க. அசியூம் ரைட் ஹேண்ட் சைட் வித் தி அப்பர் பவுண்ட் வேல்யூ, தட் இஸ் c into g of n. அப்பர் பவுண்ட் வேல்யூனா இந்த அல்காரிதம்ல f ஆஃப் n-க்கு மேல இருக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். அப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறது 3n+2. அப்ப அதை விட ஒரு பெரிய வேல்யூ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அதை ஒரு கான்ஸ்டன்டா எடுக்கிறதுக்கு பதிலா அந்த n வேல்யூவாவே எடுத்துட்டோம் அப்படின்னா அது அதை விட கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். ஏன்னா நம்ம n வேல்யூவை தான் நம்ம மாத்த போறோம், இன்புட் இல்லையா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம கொடுத்த அதே வேல்யூ 3n+2 வச்சிருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3n+n. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த n ஏன் போடுறோம், இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஏன் போடுறோம்ன்றதுக்காக நான் இப்ப காரணம் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வேல்யூவை விட இது பெரிய வேல்யூவா நீங்க எந்த வேல்யூனாலும் போட்டுக்கலாம். 3n+2ன்றத 3 போடலாம், 400 போடலாம், 5 போடலாம். இதை வந்து 4n+4 போடலாம், 5n+5 போடலாம், எவ்வளவு என்னனாலும் போடலாம். ரைட் ஹேண்ட் சைடு இதை விட இது பெருசா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப இதை நம்ம ஏன் வந்து 3n+n போடுறோம், இல்ல 3n+3 போடாம அப்படின்னு பார்த்தா, நம்ம கடைசியில வந்து என்ன பண்ணிருப்போம்னா, இந்த f ஆஃப் n-ஓட டைட்டஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னன்றதான் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது இங்க நீங்க என்ன பெரிய வேல்யூனாலும் போட்டுக்கலாம், ஆனா டைட்டஸ்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூ நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பர் பவுண்ட் என்னன்னு தெரியணும் அப்படிங்கறதுனாலதான் அங்க வந்து அப்படி போட்டிருக்கோம். இங்க 3n+2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3n+n கொடுத்திருக்கோமா? இது எல்லாமே அசம்ஷன் தான். இப்ப இந்த அசம்ஷனை வச்சுதான் நம்ம பாக்குறோம். அப்ப 3n+n-ன்றது 4n ஆயிரும். இங்க 3n+2 அது அப்படியே இருக்கும். அதை f ஆஃப் n எடுத்திருக்கோம். இதுல இந்த 4ன்றது கான்ஸ்டன்ட், n-ன்றது g ஆஃப் n. இது எல்லாமே இந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம எடுக்கிறோம். c into g of n அப்படின்றத வச்சு எடுக்கிறோம். இது வந்து அப்பர் பவுண்ட் வேல்யூ. f ஆஃப் n விட இது கூட இருக்கும். இங்கேயும் பாருங்க, இங்க 3n விட இந்த 4n கூடயா? கூட தான். அப்படிங்கும் போது இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். இப்ப நம்ம இதை விட இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா, இந்த f ஆஃப் n விட c into g of n வந்து நம்ம கூட எடுத்துட்டோம். இப்ப 4n அப்படிங்கறத எடுத்துட்டோம். ஆனா இப்ப n0 வேல்யூ நம்மளுக்கு n தெரியணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். n0 அப்படின்றதுக்கு உண்டான வேல்யூவை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்ப சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, அதே ஈக்குவேஷன் தான். 3n+2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4n. அப்ப n-க்கு வந்து 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3+2 5, இங்க 4 ஆஃப் 1 வரும் 4. இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. 4 வந்து 5-ஓட பெருசா அப்படின்னு கேட்டா இல்ல, ஃபால்ஸ். அப்ப அது அதை இன்ட்டு போட்டுருங்க. அடுத்து என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்க. 3 ஆஃப் 2+2, அதே மாதிரி இங்க 4 ஆஃப் 2 ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா ட்ரூ. ஈக்குவல் டு இருக்குல்ல, 8 ஈக்குவல் தான், அதனால இந்த கண்டிஷன் ட்ரூ. அடுத்து என்னோட வேல்யூ 3ன்னு போட்டீங்கன்னா அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் இங்க 11 இங்க 12 இருக்கும். அப்ப கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். இவ பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி என்ன போட்டாலும் அடுத்து கூட்டிக்கிட்டே தான் போகும். அதனால அதோட நிப்பாட்டிட்டு ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, 2க்கு மேல, அதாவது என்னோட வேல்யூ 2க்கு மேல போச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஓகேவா? இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ இது எல்லாமே ட்ரூ ஆயிரும். எப்பனா என்னோட வேல்யூ
2ன்றதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வேணா செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. என்னோட வேல்யூ வந்து 2, n0 வேல்யூ 2ன்றதை இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். அதுதான் கொடுத்திருக்காங்க. Now we can say that 3n plus 2 less than or equal to 4n. எப்பனா for all n greater than or equal to 2. This is true. இப்ப இது ட்ரூவா இருந்தா f of n less than or equal to c into g of n for all n greater than or equal to n naught. இதுவும் ட்ரூ தான். இது ஏன்னா ட்ரூனா இது பை டெஃபினிஷன். ஏன்னா நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் அங்க பார்த்திருக்கோம். இந்த டெஃபினிஷன் தான் அது. அப்ப இது ட்ரூவா இருக்குன்னா கண்டிப்பா இதுவும் ட்ரூ தான். ஓகேவா? பை டெஃபினிஷன் வச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம பண்ணிருக்கிற இந்த வேல்யூவை ஒரு கிராஃபா வந்து பிளாட் பண்றாங்க. இதுல பாருங்க, அதே எக்ஸ் ஒய் என் நாட்டோட வேல்யூ நம்ம 2ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்மளோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து 3n plus 2. அப்பர் பவுண்ட், அதுக்கு க்ளோசஸ்ட் டைட்டஸ்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 4n. அப்ப வந்து இதோட என் நாட் வந்து 2. அப்ப 3n plus 2 வந்து பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படிங்கறத இங்க ப்ரூவ் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பிக் ஓ நொட்டேஷன். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்ற கேள்வி வரும். இது வந்து நீங்க அல்காரிதமோட அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட டைட்டஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது, டைட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த நேரத்துல இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பிக் ஓ நொட்டேஷன். இப்ப நம்ம அடுத்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னது பிக் ஓ நொட்டேஷன், அடுத்து தீட்டா நொட்டேஷன் இருக்கும். தீட்டா நொட்டேஷன்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.